ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கர்ணா இந்துமதி சீரியலில் இப்போ ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தீபா வந்து 10 லட்ச ரூபா இப்போ உடனடியாக நீ வந்து எப்படியாவது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு நீ வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்துமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கே பார்த்தோம்னா சித்ராவை வந்து இந்துமதி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறட்டும், தாலி ஏறினா அடுத்த நிமிஷமே உனக்கு 10 லட்ச ரூபா பணத்தை நான் தந்துருந்தேன், ஆனால் என் பொண்ணோட கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை இந்துமதிக்கு கொடுக்கவும், இந்துமதி வந்து இப்போ சித்ராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கா இல்லைன்னா வந்து தன்னுடைய அக்கா தீபாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கா என்ன பண்ண முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சித்ராவை இந்துமதி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளோட்டுக்காரங்க வந்து என்னங்க பொண்ணை கண்ணில் காட்டுவீங்களா இல்லையா, இவ்வளோ நேரம் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிற போய் பொண்ணை அழைச்சிட்டு அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா புவனாவை தான் காட்டுறாங்க. புவனா வந்து கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுது, சித்ராவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு புவனா கோவத்தோட கேட்கவும், இப்போ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சித்ராவை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இப்போ அவளை தான் அழைச்சிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே புவனாவை சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ சித்ரா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சித்ரா வந்து இந்துமதிகிட்ட கேட்குறாங்க, அக்கா உங்களை நம்பி தான் நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், நீ கவலைப்படாத, என்ன நம்பி நீ வா அப்படின்னு இந்துமதி வந்து சித்ராவுக்கு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து சுகுணாவை தான் காட்டுறாங்க. சுகுணா வந்து கதவை தட்டுறாங்க. போனா என்னாச்சுது, சித்ராவை வந்து நான் அழைச்சிட்டு போகணும், கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் போனா வந்து கதவை திறக்காம பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயந்தியும் வந்து கவு தட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர ஆனால் சித்ராவை வந்து வர சொல்லவே மாட்டுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணுறாள் தெரியலன்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கவும் அப்போ கிருபா வந்து திவாகர் கிட்ட சொல்றாங்க, அங்கே என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே திவாகர் வராங்க. வந்ததுமே என்ன கதவு திறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன தெரியல தம்பி, நாங்களும் கொஞ்ச நேரமாக கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறோம், ஆனால் கதவே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திவாகர் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கதவை திறக்காம போனா பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா திவார் வந்து கதவை போட்டு உடைச்சிருந்தாங்க. அப்போ கதவை வந்து ஓப்பன் ஆகி உள்ளே போகவும் போனா மட்டும் இருக்கிறாங்க. என்னாச்சுது, சித்ரா எங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சுகுணா அதுக்கப்புறமா ஜெயந்தி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பூனா அழுதுகிட்டே அங்கே காட்டுறாங்க. அங்கே பார்க்கும்போது சேலையை தான் இருக்குது. அந்த சேலையை வந்து கெட்டிக்கிட்டு சித்ரா கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி இருக்கிறது அவங்க பார்த்ததுமே திவாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எங்கே பார்க்கும்போது வந்து மாப்பிள்ளட்டுக்காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கிருபா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிருபாவும் மேலே வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே திவாகர் வந்து அண்ணா அங்கே வந்து பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்ததுமே வந்து சித்ரா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டானா அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து கிருபா பார்த்தோம்னா போனா போட்டு அடிக்கடி நடிக்கிறாங்க. நான் ஒன்றை நம்பி தானே அவங்களை வந்து ஒப்படைச்சிட்டு போனேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாருங்க மாமா, சித்ரா அப்படி வந்து பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவள் வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லவும் இதை நீ அப்பவே சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது இல்லை இந்துமதி தான் வந்து சொல்ல வேண்டான்னு சொன்னா அப்படிங்கவும் இந்துமதி சொல்லிட்டா நீ சொல்லாமல் மறைச்சிருவியா என்ன அப்படின்னு வந்து கிருபா கோவத்தோடு திரும்பவும் அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து அவங்க போனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை சித்ராவை கண்டுபிடிச்சாச்சு, இது இந்துமதி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ திரும்பவும் அடிக்கிறதுக்காக போகவும் அப்போ திவாகர் வந்து சொல்றாங்க, அண்ணா நீ மாப்பிள்ளோட்டுக்காரங்களை பாரு, நான் இவளை கவனிச்சுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லவும் உடனே போனா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து திவாகர் வந்து திரும்பவும் அடிக்கிறதுக்காக போகும்போது ஜெயந்தியும் சுகுணாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து மாப்பிள்ளோட்டுக்காரங்களாம் இதை வந்து கேட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கிருபா கிட்ட சொல்றாங்க, ஒன்றும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சரிதான், உங்க பொண்ணு எனக்கு தான், அதனால இன்னைக்கு ஏதோ பார்க்க முடியாம போச்சுது, நீங்க நாளைக்கு வர சொன்னாலும் நான் வருவேன், சித்ரா கழுத்துல நான் தாலி கிட்ட நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாப்பிள்ளை சொல்லவும் உடனே கிருபாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களாம் எல்லாரும் கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவங்க சுகுணா எல்லாருமே கீழே இறங்கி வரவும் போனா அழுதுகிட்டே வராங்க. அப்போ போனா வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தி. இதை கேட்டதுமே போனாவோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இதை நீ அப்பமே சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இந்துமதி தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமா, அவ பெரிய மத்தவ பாரு, அவ சொன்னாலாம் இவ செஞ்சாலாம், எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான்னா அதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு புவனாவோட அம்மா வந்து கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க.
நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் அமைதியாக தான் இருந்திருப்பா. ஆனால் இந்த இந்துமதி தான் அவகிட்ட ஏதாவது பேசியிருப்பா. அதனால தான் அவள் தான் ஒரு வேளை வந்து தப்பிச்சு கூட வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கலாம். இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த இந்துமதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கவும் கிருபா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திவாகர் சொல்கிறாங்க அவள் வரட்டும், அவள் வந்ததுக்கப்புறமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா வந்து இந்துமதி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அப்போ சித்ரா வந்து பயத்திலே இருக்கும்போது சித்ரா நீ பயப்படாத நான் தான் இருக்கிறோம்லான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கடையில் பார்த்தோம்னா தீபா வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆமா 10 லட்ச ரூபா பணத்தை நீ ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்களா, ரெடி பண்ணினே இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து கார்த்தியோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவங்க அம்மா ஒரு முடிவோடு சொல்லிட்டாங்கன்னு ஒரு வாரத்தில் 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டுட்டு வரலன்னா கார்த்திக்கு அவங்க அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து இந்த மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க தீபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா அவர் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுக்கே போயிட்டேன். போனதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து கார்த்திக்கு அவங்க அத்தை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அது கூட நான் அவங்ககிட்ட அழுது எடுத்து கெஞ்சி கேட்டதுக்கு பிறகு தான் ஒரு வாரம் அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் கதையை நானே முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி சொல்கிறாங்க அக்கா நீ அப்படிலாம் முடிவெடுத்துறாத, கண்டிப்பாக நான் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது பணத்தை நான் ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ மட்டும் பணத்தோட வரலன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அக்கா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறவும் நான் ஒன்றை நம்பி தான் இருக்கிறேன், கண்டிப்பாக நீ பணத்தை வந்து கொண்டுட்டு வந்துரு ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்போ சித்ரா வந்து நான் வரமாட்டேன்னு அவங்க வேற வந்து சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு சித்ரா நீ ஆட்டோவிலேருந்து இப்போ இறங்கு வா நான் இருக்கிறோம்லான்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து சித்ராவை அழைச்சிட்டு போகிறாங்க. சித்ரா பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரவும் இந்துமதி அது மாதிரிக்கு பயத்தோடு தான் வராங்க. இந்துமதி சித்ரா வீட்டுக்குள்ளே வரவும் இங்கே பார்த்தோம்னா கிருபா வந்து அப்படியே ஆவேசத்தோடு நின்றுட்டு இருக்கவும் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. உடனே வந்து சுகுணா வந்து என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சித்ராவை அடிக்கிறதுக்காக போகும்போது கிருபா வந்து தடுக்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லவும் உடனே சித்ரா வந்து ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்தோடு இருக்கவும் அப்போ வந்து ஜெயந்தியும் இப்போ பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திவாகர் சொல்றாங்க இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படிங்கவும் அப்போ புவனாவோட அம்மாவும் சொல்றாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் சித்ரா கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு நம்ம பேச்சை கேட்டுதான் இருந்திருப்பா, ஆனா இவ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து கிருபா சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி நீ ஒரு முடிவு எடுத்திருப்ப, அது எல்லாத்துக்கும் காரணம் இவ கொடுத்த தைரியம் தானே அப்படின்னு சித்ராவை பார்த்து கேட்கவும் சித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பா இந்துமதி அக்கா எந்த விதத்துல காரணம் கிடையாது, நானே முடிவு எடுத்து தான் வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கர்ணம் வந்துருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது உடனே கிருபா வந்து இந்துமதிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு வீட்டை விட்டு போகணும் அளவுக்கு முடிவு எடுத்திருக்கிறான்னா அந்த முடிவுக்கு காரணம் நீ தான், நீ கொடுத்த தைரியத்தில் தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இப்போமே வீட்டை விட்டு போக நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க, நான் வீட்டை விட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே என்ன சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயந்தி பார்த்துட்டு இருக்கவும் இப்போ இந்துமதிக்கு குழப்பமா இருக்குது, இவன் இப்படிலாம் சிரிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கிருபா சொல்றாங்க அப்படியா உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணுமான்னு கேட்கும்போது ஆமா 10 லட்ச ரூபா பணத்துக்காக தானே நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு அந்த பணத்தை கொடுங்க, நான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு 10 லட்ச ரூபா பணம் நான் தாரேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இந்துமதி சந்தோஷத்தோட பார்க்கும்போது அப்படி உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இப்போ சித்ரா பார்க்குறாங்க அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்துமதியை பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்க கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு இந்த கல்யாணத்தில் விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு காரணம் நீ தான், நீ கொடுத்த தைரியத்தில் தான் அவள் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறா, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவள் கழுத்தில் தாலி ஏறின அடுத்த நிமிஷமே நீ கேட்ட 10 லட்ச ரூபா பணம் உன் கையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே இந்துமதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ சித்ரா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்துமதி அக்கா வந்து தன்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படி தானே முடிவெடுப்பாங்க, அப்போ நம்மளை வந்து விட்டுருவாங்களா, இவங்களை நம்பி தானே நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து பயத்தோடு இருக்கவும் அப்போ இந்துமதிக்கு வந்து என்ன முடிவெடுக்குன்னே தெரியல. அப்போ கிருபா வந்து சொல்கிறாங்க உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணும், இன்னும் நீயே முடிவெடுத்துக்கோ, உனக்கு உங்கள் அக்காவோட கல்யாணம் ஏதாவது நடக்கணுமா இல்லைன்னா வந்து என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு 10 லட்ச ரூபா வந்து வேணும்னா
இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே சித்ரா வந்து இந்துமதியை பார்க்குறாங்க. இப்போ இந்துமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சுகுணா வந்து வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்ராவை அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியை போட்டு திட்டிட்டு போகவும் இந்துமதி இங்கே அதாவது அவங்க ஷெட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பரிதை வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.